எங்களோட சக்தி பீட யாத்திரையில் இப்போ வந்து திருப்புராக்கு வந்திருக்கோம். திருப்புரா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே பேம்பூவால் செய்யப்படுற ஹேண்ட்கிராஃப்ட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே நம்மளை அப்படி வரவேற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இங்கே பாருங்கள், ஊதுபத்தி ஸ்டாண்ட் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஊதுபத்தி ஸ்டாண்ட், ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூவில் செஞ்சுருக்காங்க. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. விஸ்வநாதருடைய அனுகிரகத்திலையும் கங்கா தாயோடைய அனுகிரகத்திலையும் மா காமாக்கியாவோட பிளெஸிங்ஸ்லையும் எங்களோட யாத்திரையோட 3வது நாளில் திருப்புராக்கு வந்து சேர்ந்தாச்சு. திருப்புரா சக்தி பீடத்தில் திருப்புரா சக்தி பீடத்தை பார்க்குறதுக்கு இப்போ போய்கிட்டே இருக்கோம். பகவானுடைய கருணையை பாருங்கள். போன தடவை வந்தப்போ எங்களுக்கு வெஹிக்கிளே கிடைக்கல. இந்த தடவை அப்படியே இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி புது வெஹிக்கிள் ஹர்பேனியா. பவானி மேம், எப்படி இருந்தது தர்ஷன்? ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பியா? ஆமா, விரல் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, ஒவ்வொரு இதுவும் தரிசனம். ஆமா, இந்த மாதிரிலாம் இடம் இருக்குன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி? இல்ல, உங்க ட்ரிப்பை உங்க இதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுட்டேன். என்னோட சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதுக்கு. ஹாப்பியா மேம்? ரொம்பமா. அம்பாளுடைய விரலை பார்த்தீங்களா? ஆமா, நல்லா இருந்தது. அந்த அனுபவமே ரொம்ப இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி கஷேத்திரம் இருக்குங்கிறது எங்களுக்கு எவ்வளோ தெரியாது. நாங்க ஆக்சுவலா வந்து கர்நாடகால இருக்கிற சக்தி பீடம் போகலாம்னு நாங்க 2 பேரும் பிளான் பண்ணினோம். அப்போ என்னோட சிஸ்டர் வித்யா வந்து எனக்கு இந்த இதை அனுப்பிச்சா. உடனே இந்த இதை அப்புறம் பார்த்துக்கலாம், அதை முதல்ல போயிடுவோம் சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிட்டோம். சூப்பர். ஆக்சுவலி நாங்கள் சக்தி பீடம் எல்லாம் முடிக்கணும்னு. ஆமா, எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். திருப்புரா அப்படின்ற பேருக்கு சொந்தக்காரியான திருப்புர சுந்தரிய அகர்த்தலால வந்து தரிசனம் பண்ணோம். சக்தி பீடம், நம்மளுடைய 3வது சக்தி பீடம். எப்படி இருந்தது மேம்? எப்படி இருக்கு அனுபவம்? சொல்றவே முடியாம அப்படியே லயிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கோம். எப்படின்னு கேக்குறீங்க, ரொம்ப உயிரோட்டமா இருக்கு. இது தவிர வேற என்ன சொல்ல? அம்பாளுடைய கண்ணு, அம்பாள் அப்படியே எப்படி நிற்கிறா. அம்மாவோட கட்டவரையில பார்த்துட்டு அதுல இருந்து இன்னும் நான் வெளியவே வரல. அதையே சிந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளோ உயிரோட்டமா இருக்கு. ரொம்ப அருமையான தரிசனம். அம்மா, திரிபுரா மக்களுக்கு கொஞ்சம் அற்புதமான பயணம். இந்த சக்தி பீடத்தில் இன்னும் சக்தி அதிகம் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், மேலும் மேலும் நமக்கு சக்தி கூடுதல் தவிர குறையில. அந்த வகையில் அம்பாளோட திருவருளுக்கும் பெருங்கருணைக்கும் நன்றி. அழைச்சிட்டு வந்த நிறைந்த நன்றிகளை மேலும் மேலும் அவங்களோட நிறைய பயணங்கள் வரணும் அப்படின்னு அம்பாளை வந்து அம்பாள்கிட்ட நான் விண்ணப்பம் வச்சுட்டு தான் வரேன். இந்த சக்தி பீட யாத்திரையில வந்து என்ன ஸ்பெஷல்னா, ஒரு பெண் சக்தியோட வந்து நாங்க வந்திருக்கோம். ஆமா, ஒரு பெண் சக்தியோட வந்து ஒரு பராசக்தியை பார்க்குற ஒரு பாக்கியம். அதனால தான் நான் வந்து இந்த சக்தி பீட யாத்திரையை வந்து ஒரு பெண் பண்ணுறவங்க கூட தான் நான் போகணுன்னு முடிவு பண்ணேன். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லா விதத்துலையுமே திருப்தி, நடத்துறவங்களும் திருப்தி, அம்பாளோட அருளும் வந்து சொல்ல முடியல. இதே வார்த்தை 9வது நாள் அன்னைக்கு வரணும். விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, கங்கா மையா கி ஜெய். திருப்புரா சக்தி பீடம் பின்னாடி பிறந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு இந்த இடங்கள்லாம். இப்போதான் வந்துட்டு போனோம் மார்ச்ல. எப்படி இருந்தது மேம் தர்ஷன்? அம்பாளோட காலில் அந்த கடையம், அப்புறம் கட்ட விரல் பார்த்து எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயிலும் ரொம்ப நல்லா சார். தர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குமா? கட்ட விரல் குளம் அதோட நல்லா இருக்கு. சூப்பராக அந்த அம்பாளுடைய கருணை